பராசக்தி தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல். தமிழ் சினிமாவின் ஒரு தரமான சம்பவம். இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பா வெளிவந்திருக்குது. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, சுதா கொங்கார் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு போராட்ட வரலாறு. அது என்னன்னா மாணவர்கள் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் திணிச்சது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய போராட்டம். அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டுகளா அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. அதை மையமாச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் பார்க்கணும். தமிழர்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்னொருத்தர் மேல நம்ம மொழியை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே பார்க்கலாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, யார் மேலேயும் யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் இந்த படத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படமா இருக்குது. இந்த படம் என்ன அரசியலை பேசியிருக்குது, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வழியா பேச போறோம். அதே நேரத்துல இந்த படத்துக்கு தொடர்ந்து நெகட்டிவான பொய்யான செய்தியை, படம் நல்லா இல்லை அப்படின்னு போற போக்குல ஒரு பொய்யான செய்தியை இந்த சோசியல் மீடியால நிறைய பார்க்க முடியுது. இதை பரப்புறவங்க யாரு, இவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு, இது குறித்தும் பேச வேண்டியிருக்குது. அதையெல்லாம் பேச போறோம். நான் உங்கள் மணியமுதன், இது உங்கள் கருஞ்சட்டிப்படை மீடியா. வாங்க காணொலிக்கு போயிடலாம். இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குது, இந்த படம் விமர்சனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மணியமன் டாக்ஸ் சேனல்ல பேசியிருக்கேன். அதில் பார்க்காதவங்க பாருங்க, அதோட லிங்கை நான் இணைக்கிறேன். இந்த சேனல்ல நம்ம கருஞ்சட்டிப்படை மீடியால என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த படம் ஒரு மிக முக்கியமான அரசியலை பேசியிருக்குது. அந்த அரசியல் பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்ன தமிழ் சினிமாவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்த படத்தையாவது பதிவு செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நினைவு இல்லை. ஆனால் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நேரடியாக காட்டிருக்காங்க. மாணவர்களுடைய போராட்டம் எப்படி நடைபெற்றது, அன்றைய காலகட்டத்தில் 1960 காலகட்டங்களில் மாணவர்கள் எப்படி எழுச்சி மிக்க போராட்டத்தை நடத்தினாங்க, ஏன் இந்த போராட்டம் நடைபெற்றுச்சு, எந்த அளவுக்கு இந்த டில்லி தமிழ்நாட்டில் ஆதிக்கத்தை செலுத்துச்சு அப்படிங்கிறதுல அதை அட்டகாசமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுல தொடக்கத்துல படம் எப்படி போகும் அப்படின்னா, கொஞ்சம் காதல் காட்சிகள் இருக்கும். அதனால வேணா சில பேருக்கு படம் ரொம்ப மெதுவா போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா இந்த படம் முழுக்க தொடக்கத்துல இருந்து படத்தோட தொடக்க காட்சியே இந்திய எதிர்ப்புக்காக ஒரு ரயில கொளுத்துற காட்சியில தான் தொடங்கும். இறுதியில பொள்ளாச்சியில் நடந்த பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சி சம்பவம்னா நீங்க இந்த பாலியல் குற்றம் வச்சு அது இல்லை, பொள்ளாச்சியில ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. இந்திய எதிர்ப்புக்காக போராடின மாணவர்களை கொடூரமா தாக்குனாங்க. நூற்றுக்கணக்கானவங்க பேர் இறந்து போனாங்க, அவங்க பேர் கூட தெரியாது. அப்படிப்பட்ட சம்பவம் பொள்ளாச்சி நடந்துச்சு. அந்த காட்சியை இறுதியா வச்சிருக்காங்க. இந்த படத்துல பெரியார் வர்றாரு, அண்ணா வர்றாரு, திராவிட இயக்க தலைவர் வர்றாங்க, அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அதுதான் படமானா அது இல்லை. படம் முழுக்க மாணவர்களோட போராட்டம் தான். தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் மாணவர்களோட போராட்டம் தான். இதுல திமுக எங்க வருது, அண்ணா எங்க வர்றாரு அப்படின்னா, அண்ணா தான் இருமொழி கொள்கை இங்கே இருக்கும், மும்மொழி கொள்கையை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சட்டமாக கொண்டு வராரு. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சட்டமாக கொண்டு வராரு. அது சட்டப்பேரவையில் தீர்மானமாக ஏற்றாரு. அதனால அது அண்ணாவை காட்ட வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அந்த இந்திய போராட்ட காலகட்டங்கள் 1965 மிக தீவிரமாக மாணவர்கள் போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் எழுச்சிமிக்க போராட்டங்களையும் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தின் ஈர்ப்பாகவும் பல மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அதனால இதை பிரித்து பார்க்க முடியாது. திராவிட இயக்கம் தனி, மாணவர்கள் போராட்டம் தனி அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. ஒரு பக்கம் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க. அதே போல திராவிட இயக்கம் மிகப்பெரிய தெருவாக வீதி வீதியாக போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக உந்துதல் சக்தியாக இருந்துச்சு. இது முக்கியமான காரணம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவிலாம் நடிச்சிருக்காப்புல. இந்த படம் மேக்கிங்கே எப்படி இருக்கு அப்படின்னா, நான் அதில் ஏற்கனவே பேசியிருக்கேன், மணியம் டாக்ஸில் பேசியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி எல்லாருமே அர்ப்பணிச்சிருக்காங்க, அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. செலியனா வர்ற சிவகார்த்திகேயன் அப்படியே அந்த 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 கடைசியில் சொல்கிற அந்த தமிழ் வெல்லும் அப்படிங்கிற காட்சியாக இருக்கட்டும், அவரை நகத்தை போடுவாங்க. இந்த காட்சியெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்குது. இதை ஏன் நம்ம பார்க்கணும், இதை பற்றி ஏன் ஏற்கனவே பேசிட்டோம் மணியம் டாக்ஸில், திரும்ப ஏன் இதில் பேசணும் அப்படின்னா, நேற்று பார்க்குறேன், இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், படம் வர்றதுக்கு முன்னாலேயும் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு குரூப் பரப்புனாங்க. படம் வந்த பிறகும் படம் நல்லா இல்லை அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறதுக்கு. அப்புறம் இன்ஸ்டா பக்கம் போனால் நிறைய இந்த சில இளைஞர்கள் படத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதில் 2 முக்கியமான காரணம், 3 முக்கியமான காரணம். ஒன்று, செங்கியல், அவங்களுக்கு இந்த மாணவர் எழுச்சி போராட்டம் பிடிக்காது, இந்திய எதிர்ப்புனா பிடிக்காது, அதெல்லாம் ஒரே நாடு அப்படி பேசுகிற கும்பல்.
அவங்களுக்கு பிடிக்காது. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் சரியில்லை அப்படின்னு பொய்யை பரப்புகிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க திமுகவை எதிர்க்கட்சியாக நினைக்கக்கூடிய, இல்லை திமுகவை எதிரியாக நினைக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு அதிமுக இருக்கட்டும், அதே பாஜகவா இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக்காவா இருக்கட்டும், இல்லை சீமான் கட்சியாக இருக்கட்டும், இவங்களும் தொடர்ந்து இந்த படத்து மேலே வன்மத்துக்குறாங்க. அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, இந்த படம் முழுக்க வந்து திமுகவுக்கு ஆதரவான படமா இருக்குது அப்படின்னு நினச்சி அவதூறு பரப்புறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக யார் அவதூறு பரப்புறா அப்படின்னா, நம்ம தாவேக்கா தம்பிகள் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்றாங்க. ஏன் ஓட விட மாட்டேன்? நீ பக்காட்டி படம் ஓடாதா? சரி அப்படி வச்சுப்போமே, விஜய் படமும் அஜித் படமும் வரும், ஒன்றா வரும். அப்போ பல நேரங்களில் அஜித் படம் ஹிட் ஆகிருக்கு, விஜய் படம் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஒரு நேரத்தில் விஜய் படம் ஃப்ளாப் ஆகிருக்கு, ஒரு நேரத்தில் அஜித் படம் ஹிட் ஆகிருக்குது. மாறி மாறி நடந்திருக்குதே. ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாமல் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சிருந்தா அவங்க விஜய் படத்தை ஓட வச்சிருக்கலாமே. விஜய் படம் பல படம் ஃப்ளாப் ஆகிருந்தே. இந்த சும்மா ஒரு இதை ஒரு இது என்ன புரிதல் இந்த பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு புரியல. இது மிகப்பெரிய போராட்ட வரலாறு. அந்த படத்தை காட்சி அமைச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அதில் வந்து திராவிட இயக்கத்தோட பங்கு இருக்குது, பிறகு அண்ணாவோட உழைப்பு இருக்குது, கலைஞரோட உழைப்பு இருக்குது. இதெல்லாம் மறுக்க முடியாது. ஜனநாயகனுக்கு போட்டி அந்த படம் இருந்துச்சு, இருந்துச்சு, அதனால இந்த படத்தை வர்றது, இந்த படம் வருது அப்படின்னு உளறிட்டு கிடக்குறாங்க. அப்பா நீங்க பேச வேண்டியது பாஜகவை. இதை நான் அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், அதை மனிதன் டாக்ஸில் பேசலாம்னு நினைச்சேன். ஆனால் இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி ஒரு மகத்தான போராட்டம் இருக்கு. தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா? அது எப்படி ஒரு போராட்டமோ அதே போல இந்திய போராட்டமும் சாதாரண போராட்டம். அது ஒரு நாள்ல நடக்கல, பல ஆண்டுகள். நான் சொல்லி 38 நடக்குது, 38 நடந்துட்டு இருக்கு. பள்ளியில வந்து ராஜாஜி காலத்துல வந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்திய திணிச்சாங்க, ஒவ்வொரு அலுவலகங்களையும் இந்திய திணிச்சாங்க. இறுதியா இந்தியா முழுமைக்கும் இந்தி தான் அப்படின்னு திணிச்சாங்க. அதற்கு பிறகு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. மாணவர்கள் வீதி வீதியா போராட்டத்துக்கு வர்றாங்க. சாதாரண போராட்டம் இல்லை. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்க்கணும் இல்லையா? இதை விட 10 மடங்கு மிகப்பெரிய போராட்டமா அன்று நடைபெற்றுச்சு. அப்படி நடைபெற்ற ஒரு மகத்தான போராட்டம். அந்த போராட்டத்தை காட்சி அமைச்சிருக்காங்க, அந்த படத்தை படமா எடுத்திருக்காங்க. இதை பாரு. உனக்கு ஜனநாயகம் படம் வந்தா நீ அந்த படத்தையும் நீ பாரு. நீ அதிமுகவில் இருக்கிற, அதிமுகவில் வந்துட்டு படத்துல வந்து அண்ணா பத்தி தான் பேசியிருக்காங்க. அண்ணா கொண்டு வந்து அந்த இருமொழி கொள்கையை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ நீ அண்ணா திமுக என்ன பண்ணணும்? ஆகா அண்ணா பற்றி பேசியிருக்காங்கன்னு படத்தை பார்க்கணுமா இல்லையா? இவங்களுக்கு என்ன ஆகா அதில் வந்து திமுக பற்றியும் பேசியிருப்பாங்க. ஆமாம் திமுக பற்றி பேசுவாங்க, அப்புறம் எடப்பாடி பற்றியா பேசுவாங்க? எடப்பாடிக்கு ஏதாவது ரோல் இருக்காதுல்ல? இல்லை. அப்போது நடந்த போராட்டங்கள்ல அதில் திமுகவுக்கு பங்கு இருக்குது. அண்ணாவுக்காக தான் நீ பார்க்கணும். அதே போல் சங்கியல், அது அவங்க ஒரு பக்கம் வந்துட்டாங்க. வந்துட்டு அது என்ன வந்து இந்தி போராட்டம், இப்போ இந்தி என்ன வேணாமா, இந்தி நீ படிக்க மாட்டியா, கூமுட்டை தெளிவாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. முதல் காட்சியிலே சிவகார்த்திகேயன் சொல்லுவார், ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இருப்பாங்க, அவங்க பயப்படுவாங்க இவங்களை பார்த்து, சிவகார்த்திகேயனை பார்த்து. ஏன்னா அவங்க ரயிலை எரிச்சிருப்பாங்க. அம்மா பயப்படாதீங்க, நாங்கள் இந்திக்கு எதிரானவங்க இல்லை, இந்தி திணிப்புக்கு எதிரானவங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவார். இது படத்தோட முதல் காட்சியில் வச்சுருப்பாங்க. இதைத்தான் நாமளும் சொல்கிறோம், காலங்காலமாக சொல்கிறோம். நாங்கள் இந்தி வேண்டான்னு சொல்ல, இந்தியை எங்கள் மேலே திணிக்காத அப்படின்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கு என்ன மொழி பிடிக்குதோ அதை நாங்கள் கற்றுக்குறோம். எங்களுக்கு தாய்மொழி தமிழ் இருக்குது, எல்லாரோடையும் இணைப்பதற்கு ஆங்கில மொழி இருக்குது. இந்த 2 மொழி போதும். தேவைன்னா நாங்கள் ஹிந்தி கற்றுக்குறோம், கன்னடம் கற்றுக்குறோம், தெலுங்கு கற்றுக்குறோம். என்ன மொழி தேவையோ அந்த மொழியை கற்றுக்குறோம். ஃப்ரெஞ்சு கூட கற்றுக்குறோம். எங்கே வேலைக்கு போகிறோமோ அந்த மொழியை கற்றுக்குறோம். நீ அதை கூட ஒரு காட்சியில் சொல்லுவாப்ப, நீ எங்கள் ஊருக்கு வந்தா எங்கள் மொழியை கற்றுக்கோ, நீ தமிழை கற்றுக்கோ. நான் உங்கள் ஊருக்கு வந்தால் உன் இந்தியை கற்றுக்கிறேன், வேலைக்காக அந்த மொழியை கற்றுப்போம். ஆனால் என் மொழியை நீ படித்தே ஆகணும் அப்படின்னு நான் உன் மேலே திணிக்க மாட்டேன். ஓ மொழியை நீ படித்தே ஆகணும் என் மேலே திணிக்கக்கூடாது. இதுதான் விஷயம். இதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா இது வந்து வெறுமனே இந்திய போராட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக இது ஏதோ மாணவர்கள் போராட்டாங்க அப்படி இல்லை. இதனால் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படுது. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு பறிக்கப்பட்டுச்சு. இந்தி தெரிஞ்சவன் தான் வேலைக்கு போக முடியும், அரசு வேலைக்கு போக முடியும், ஒன்றிய அரசோட வேலைக்கு போக முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஏன் இல்லை, அதை படத்தில் காய்ச்சிருப்பாங்க, அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு ஹிந்தி படித்த ஒருத்தன் நல்லா வந்திருப்பான். சிவகார்த்தி ஹிந்தி கற்றுக்கிட்டு வேலைக்கு போவார்.
அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் என்னன்னு சரியா பேசல. என்ன கொடுமையா இருக்கு, நான் ஹிந்தி பேசுறல, அதெல்லாம் இல்லை நீ. அப்ப சொல்லுவாரு சிவகார்த்திகேயன், ஏன் அவனுக்கு ஹிந்தி தாய்மொழி, அவன் நல்லா பேசுவான். நான் இந்தியே இப்பதான் 6 மாசமா கத்துக்கிட்டு வர்றேன். என்னால எப்படி அவனுக்கு இணையா பேச முடியும்? இதை எப்படி நீ தகுதியா வச்சு என்னை வேலையை விட்டு நீக்குவ அப்படின்னு ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இப்படியான மிக முக்கியமான அரசியல்லாம் இந்த படம் பேசுது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போதும் டெல்லி நம்மள என்ன செய்யறாங்க, அது டெல்லி அப்படிங்கிறத அது எந்த கட்சி மேல போனாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. தேசிய கட்சியா போயிட்டா அந்த அந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ், இப்ப பாஜக தான் செய்யறாங்க. காங்கிரஸ் அப்ப செஞ்சாங்க, பாஜக இப்ப செய்யறாங்க. ரெண்டுக்கு பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. சில பேர் இல்லைங்க, நீங்க திமுக எதிர்த்து கூட்டணி வச்சிருக்கு, அதெல்லாம் வேற. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யாரு தேசிய கட்சியை போனாலும் செய்வான். நாளைக்கு சீமானே தேசிய கட்சி போயிட்டாலும் அவனும் அப்படித்தான் இருப்பான். இந்திய தேசிய கட்சின்னு போயிட்டாலே, டெல்லியிலிருந்து அதிகாரம் செய்யணும் முடிவு பண்ணிட்டாலே மற்ற மாநில முடக்குற வேலையை தான் செய்யறாங்க. இந்த அடிப்படை புரிதல் வேணும் முதல்ல. இந்த புரிதல் எதுவுமே இல்லாம போற போக்கில் இந்த படம் சரியில்லை, பராசக்தி படம் சரியில்லை, ஏதோ அப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுல இது முதல்ல அயோக்கியத்தனமா. அது நம்முடைய போராட்ட வரலாறு இருக்குல்ல, நமக்கென்று ஒரு மகத்தான வரலாறு இருக்கு. இது சாதாரண வரலாறு இல்லை. அதுல சிவகார்த்திகேயன் சொல்லுவார், ரவி சொல்லுவாப்புல, வில்லனா இருப்பாரு, நாங்க திரும்ப திரும்ப வருவோம்டா அப்படின்னுவாரு, உங்களை அடிப்போம்டா, திரும்ப திரும்ப வருவோம்டான்னு. டே நாங்க போயிட்டாலும் என் பேரம்பேத்தி வருவான்டா அப்படின்னு சிவகார்த்தி சொல்லுவாரு. அட்டகாசமான வசனம். அதே போல கருப்பு கொடி காட்டுவாங்க, கருப்பு கொடி காட்டுறத அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, எங்க முடி கூட தாண்டா கருப்பா இருக்கு, அது என்னடா பண்ணுவ நீ அப்படின்வாரு. இது எல்லாமே போராட்ட களத்தில் நின்றவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மகத்தான போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தை இன்றைய காலகட்ட இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா சினிமாவில் ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது தாண்டி நாம இன்னைக்கு நம்ம தாய்மொழியை பேசுறோம். இந்த தாய்மொழியை காப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள், அவங்க வேற யாரும் கிடையாது, நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, இப்படி யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. அவங்க செஞ்ச மகத்தான போராட்டத்தை நாம தெரிஞ்சுக்கிறாம வெறுமனே சினிமாவை போய் உட்காந்து பார்த்து, வேற சினிமா பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? எது முக்கியம்? நம்முடைய போராட்ட வரலாறு நமக்கு தெரிய வேணாமா? நம்ம அப்பனும் நம்ம தாத்தனும் நமக்காக செத்து போயிருக்காண்டா, நம்ம தாய்மொழிக்காக செத்து போயிருக்காண்டா, அந்த வரலாற்றை ஒரு படமா எடுத்திருக்காண்டா. அப்ப அதை பார்க்க வேண்டிய நம்முடைய கடமைடா அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டு படம் என்னமோ அதை அப்போ பேசிச்சுப்பா, அந்த படத்தை எடுத்திருக்காங்கப்பா, இல்லை இது இதெல்லாம் ஒரு படமாப்பா அப்படின்னு கிண்டல் பண்றது. முதல்ல படுத்துக்கிட்டு நம்மளே காரி துப்பிக்கிறது சமம். படுத்துட்டு காரி துப்புனா என்ன ஆகும்? நம்ம மேலே அந்த எச்சில் படம். இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் பெருசா படத்துல எதிர்ப்பு இல்லை. படம் நல்லா இருக்குது. நேற்று பார்த்தேன், முதல் காட்சி போயிருந்தேன். நல்ல இளைஞர்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அந்த இடைவேளை காட்சியெல்லாம் அட்டகாசமா இருக்கும். சிவகார்த்திகேயன் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா இளைஞர்கள் எல்லாருமே பராசக்தி படத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அது சில பேர் இந்த படத்தை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த படத்தை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்றாங்களே ஒழிய, மற்றபடி இந்த படத்துல எந்த குறையும் இல்லை. படத்துல சில விஷயங்கள் இருக்கு, அது வேற. அது காதல் காட்சிகள் இருக்கு, அதெல்லாம் குறைச்சிருக்கலாம், வச்சிருக்கலாம், அதெல்லாம் எனக்குமே உண்டு. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இது வரைக்கும் இப்படி ஒரு படமே வரலடா. இந்தியர் போராட்டத்தை பத்தி ஒரு படமே வரல. நமக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, போராட்ட வரலாறு இருக்குது. பல மாணவர்கள் போராட்டியிருக்காங்க. அந்த மாணவர்கள் நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, அவங்க போராட்டி இருக்கிறாங்க. அவங்க போராடி செத்து போயிருக்காங்க. அந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும். முதல்ல படமா எடுத்திருக்காங்க, அதை பார்ப்போம். அதுல உனக்கு படம் இப்படி எடுத்திருக்கலாம், இப்படி இல்லாம போயிருக்கலாம் அப்படின்ற உனக்கு 1000 மாற்று கருத்து இருக்கும். 1000 மாற்று கருத்து இருந்தாலும் அந்த போராடியவர்கள் நம்மவர்கள், நமக்காக போயிருக்காங்க, நமக்காக செத்து போயிருக்காங்க. அவங்க போராடல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தி மயமா இருக்கும். நீ தமிழ் பேசியிருக்க முடியாது. எல்லா மாநிலங்கள்லையும் இந்தி திணிக்கப்பட்டது போல இங்கேயும் இந்தி திணிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப புத்தகங்கள் வாசிக்காதவங்க படங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த படம் இந்த சங்கியில் பரப்புற மாதிரி, மற்றவங்க சொல்ற மாதிரி மோசமான படம்லாம் இல்லை. படம் நல்ல படம், அட்டகாசமான படம். தாராளமாக இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொரு தமிழர்களும் எனக்கு மொழி வெறியெல்லாம் வேணாம். நம்ம எப்பவும் பெரியார் நிலைப்பாடு தான். நமக்கு மொழி பற்று, இனப்பற்று, எந்த பற்றும் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா மொழியை திணிக்கிறான்ல, நம்ம பேசுற மொழி மேல இன்னொரு மொழியை திணிக்கிறான்ல,
அதை இருக்கணும் அப்படிங்கிறது தான். நானும் அதே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் புனிதம், மொழி புனிதம், ஜாதி புனிதம், மதம் புனிதம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம பெரியாரிய கொள்கையை கொண்டவங்க. ஆனா ஏன் இந்தி போராட்டம் நடந்ததற்கான காரணம் இருக்குல்ல, அதை பேச வேண்டியிருக்கு. அதை பேசுகிற படம் தான் பராசக்தி படம். இந்த பராசக்தி படத்து மேல ஒரு தவறான செய்தியை பரப்புற விட்டுவிட்டு படம் எப்படி இருக்குன்னு தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காட்சியும் பிடிக்கும். வெளியே வரும்போது ஓ இவ்வளவு பெரிய தியாகங்கள் நம்ம முன்னோர் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். படம் அட்டகாசமா இருக்கு. அனைவரும் இந்த படத்தை குடும்பத்தோட பாருங்க, தவறாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை பகிர்ந்துங்க. இது நம்முடைய கருஞ்செட்டிப்படி மீடியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே இருந்த கருஞ்செட்டிப்படி 2.0 சேனல் முடக்கப்பட்டுருச்சு. அதே போல் இந்த சேனலை நம்ம தொடங்கியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மணியம்மன் டாக்ஸ் அப்படின்ற சேனலையும் அதில் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்றதுக்காகவும் தொடங்கப்பட்டிருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம்.